ஹே காய்ஸ், வெல்கம் டு மௌனி மீடியா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழ் சினிமாவில் எத்தனையோ சிங்கர்ஸ் இருந்தாலும் ஒரு டிவைன் வாய்ஸ் மூலமாக பல ரசிகர்களை தன் பக்கம் வச்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பர் சிங்கரான கல்பனா ராகவேந்திரா அவர்களை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்க தமிழ் சினிமாவில் என்னென்ன பாடல்கள் பாடியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவங்களோட லைஃப்பை ஒரு குட்டி ஸ்டோரியாக சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். கல்பனா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஒரு இசை குடும்பத்தில் தான். இவங்களோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா டி.எஸ். ராகவேந்திரா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புகழ்பெற்ற பின்னணி பாடகர் மற்றும் இசையமைப்பாளராகவும் இருந்திருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடகராகவோ இசையமைப்பாளராகவோ பிரபலமா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இவர் ஒரு நடிகராக நிறைய பேருக்கு பிரபலமா தெரிஞ்சிருப்பாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1984 வெளியான நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட நடிப்பில் வெளிவந்த வைதேகி காத்திருந்தாள் அப்படிங்கிற படத்தில் ரேவதி அவர்களோட தந்தையாக நடிச்சிருப்பாரு. அண்ட் இவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சுலோச்சனா. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேபேக் சிங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவங்களுக்கு பிரசன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. அண்ட் கல்பனா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடிக் மியூசிக்கை மதுரை டி. ஸ்ரீனிவாசன் அவர்கள் கிட்ட தான் கற்றுட்டு இருந்திருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட 5 வயசுலேயே பாட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தன்னோட 6வது வயசில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் அவர்களோட நடிப்பில் வெளிவந்த புன்னகை மன்னன் அப்படிங்கிற படத்தில் இவங்க ஒரு சின்ன கேரக்டரில் ஆக்டும் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க ஃபர்ஸ்ட் பாடின பாட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1999 வெளிவந்த மனோகரம் அப்படிங்கிற தெலுங்கு படத்தில் மங்கள கௌரிகி அப்படிங்கிற ஒரு பாடல் தான் இவங்க ஃபர்ஸ்ட் பாடின பாடல். ஸோ அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கல்பனா அவர்கள் கிட்டத்தட்ட 1500க்கும் அதிகமான பாடல்களை பாடியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 3000க்கும் அதிகமான ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க தமிழில் பாடின ஃபர்ஸ்ட் பாட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1991 வெளிவந்த என் ராசாவின் மனசிலே அப்படிங்கிற படத்துல போடா போடா புண்ணாக்கு அப்படிங்கிற பாடல். இந்த பாடலோட அந்த சின்ன பையனோட குரல்ல இவங்க பாடியிருப்பாங்க. அண்ட் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த பாடல் வேற லெவல்ல ஒரு வெற்றிகரமான பாடலா அமைஞ்சது. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 1999 வெளிவந்த தாஜ்மஹால் அப்படிங்கிற படத்தில் எல்லா பாடல்களுமே எவ்வளோ ஒரு சூப்பர் ஹிட்டான பாடலாக அமைஞ்சது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பாச்சி அருவால தீட்டிக்கிட்டு வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும். அதில் ஃபீமேல் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பாடியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா 2001 நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட நடிப்பில் வெளிவந்த நரசிம்மா அப்படிங்கிற படத்தில் லாலா நந்த லாலா வாவா நீ வாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் பாடியிருப்பாங்க. இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு ஃபீல் குட்டான சாங்காக இருக்கும். அண்ட் நம்ம ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் வேற லெவலில் சூப்பராகவே ஆடியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா 2003 வந்து பார்த்தீங்கன்னா மாதவன் அவர்களோட நடிப்பில் வெளிவந்த பிரியமான தோழி அப்படிங்கிற படத்தில் பெண்ணே நீயும் பெண்ணா பெண்ணான ஓவியம் அப்படிங்கிற பாடலை பாடியிருக்காங்க. இந்த பாடலும் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சூப்பர் ஹிட்டான ஒரு சாங் தான். அண்ட் அதே வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நம்பர் 1 அப்படிங்கிற படத்தில் கடலோர கவிதையே கிட்டவாமா அப்படிங்கிற ஒரு பாடல் பாடியிருப்பாங்க. அண்ட் அலாவுதீன் அப்படிங்கிற படத்தில் ஜி பூம்பா அப்படிங்கிற ஒரு பாடல் இவங்க பாடியிருக்காங்க. அண்ட் 2004 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரத்குமார் அவர்களோட நடிப்பில் வெளிவந்த கம்பீரம் அப்படிங்கிற படத்தில் ஒரு சின்ன வெண்ணிலா போலே நான் வானில் போகிறேன் மேலே அப்படிங்கிற ஒரு பாடல் பாடியிருப்பாங்க. அண்ட் 2005 பார்த்தீங்கன்னா ஒரு மூவியில் ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. அண்ட் கண்டிப்பாக அவங்களோட லைஃப்லேயே இது வந்து ஒரு மைல்ஸ்டோன் மூவி அண்ட் மைல்ஸ்டோன் சாங் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா அவர்களோட நடிப்பில் வெளிவந்த மாயாவி அப்படிங்கிற படத்தில் கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான சாங் பாடியிருப்பாங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த பாட்டு எல்லாரோட ஃபேவரட் சாங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதே படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காத்தாடி போல ஏண்டி என்ன சுத்துற அப்படிங்கிற சாங்கையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்பனா அவர்கள் பாடியிருக்காங்க. அண்ட் அதே வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா அவர்களோட நடிப்பில் வெளிவந்த 6 அப்படிங்கிற படத்தில் நெஞ்சம் எனும் ஊரினிலே காதல் எனும் தெருவினிலே அப்படிங்கிற ஒரு சூப்பரான குத்து சாங்கை பாடியிருப்பாங்க. அண்ட் நம்ம ரவி அவர்களோட நடிப்பில் வெளிவந்த மழை அப்படிங்கிற படத்தில் நீ வரும்போது நான் நனைவேனா அப்படிங்கிற ஒரு சூப்பரான சாங் பாடியிருப்பாங்க. மழை காலம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இந்த சாங் இல்லாத ஒரு ஸ்டேட்டஸ் கூட இருக்காது. அந்த அளவுக்கு இந்த சாங்ல வர லைன்ஸும் இவங்களோட வாய்ஸும் வேற லெவலில் சூப்பராக இருக்கும். அண்ட் 2006 நம்ம தல அஜித் அவர்களோட நடிப்பில் வெளிவந்த வரலாறு அப்படிங்கிற படத்தில் தினம் 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 தீபாவளி அப்படிங்கிற ஒரு பாடல் பாடியிருப்பாங்க. அண்ட் அதே வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் அவர்களோட நடிப்பில் வெளிவந்த திருவிளையாடல் ஆரம்பம் அப்படிங்கிற படத்தில் மதுரை ஜில்லா மச்சந்தாண்டி உன் ஜாதகத்தில் புது உச்சந்தாண்டி அப்படிங்கிற ஒரு சூப்பரான சாங் பாடியிருப்பாங்க. அண்ட் இந்த சாங்குமே பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ஃபேவரட் சாங்காக கண்டிப்பாக இருக்கும். அண்ட் 2009 பார்த்தீங்கன்னா நம்ம அனுஷ்கா அவர்களோட நடிப்பில் வெளிவந்த அருந்ததி அப்படிங்கிற ஒரு சூப்பரான படத்தில் பூமி கொதிக்கும் அப்படிங்கிற ஒரு பாடல் பாடியிருக்காங்க. இந்த பாட்டில் அனுஷ்கா அவர்கள் கிளைமேக்ஸில் பாடி செம்மையாக ஆடியிருப்பாங்க.
அண்ட் 2010 பார்த்தீங்கன்னா மைனா அப்படிங்கிற ஒரு சூப்பரான படத்தில் இந்த சாங் வெளியான டைமில் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பட்டி தொட்டியெல்லாம் ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங் சிக்கா அப்படிங்கிற ஒரு சாங். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2015 வந்த ஒரு மூவியும் இவங்களோட லைஃப்பில் ஒரு மைல் ஸ்டோன் மூவி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிகா அவர்களோட நடிப்பில் வெளிவந்த 36 வயதினிலே அப்படிங்கிற படத்தில் சிறகுகள் வீசி பறவையை போலே போகிறேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் பாடியிருப்பாங்க. இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே மெஸ்மரைசிங்காக சூப்பராக இருக்கும். அண்ட் 2016 வந்து பார்த்தீங்கன்னா கணிதன் அப்படிங்கிற படத்தில் எப்பான் சப்பான் அப்படிங்கிற ஒரு பாடல் பாடியிருக்காங்க. இந்த சாங்மே ரிலீஸ் ஆன டைமில் பார்த்தீங்கன்னா குட்டீஸ் எல்லாம் பாடிட்டு சுத்திட்டு இருந்தாங்க. அண்ட் அதே வருஷத்துல பாத்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களோட நடிப்புல வெளிவந்த ரஜினி முருகன் அப்படிங்கிற படத்துல ஜிகிரு 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 அப்படிங்கிற ஒரு சாங்க பாடியிருப்பாங்க. இந்த சாங்குமே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஒரு சூப்பரான சாங் தான். அண்ட் மாப்பிள சிங்கம் அப்படிங்கிற படத்துல காரா கருணை இடுப்பழகே அப்படிங்கிற ஒரு சாங் பாடியிருக்காங்க. அண்ட் லாஸ்டா பாத்தீங்கன்னா 2023 உதயநிதி அவர்களோட நடிப்புல வெளிவந்த மாமன்னன் அப்படிங்கிற படத்துல நம்ம கொடி பறக்கிற காலம் வந்தாச்சு அப்படிங்கிற ஒரு பாடலை பாடியிருப்பாங்க. இவங்க தன்னோட திரைப்பட வாழ்க்கையில ஒரு வெற்றிகரமான பாடகியா இருந்தாலும் தன்னோட வாழ்க்கையில சந்தித்தது என்னமோ எல்லாமே கசப்பான அனுபவங்கள் தான். இவங்க வந்து பாத்தீங்கன்னா திருமணம் பண்ண சில காலங்கள்லயே தன்னோட கணவர் கூட இருந்த கருத்து வேறுபாடால விவாகரத்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதன் காரணமா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே மன அழுத்தத்துக்கு ஆளாகி தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணம்லாம் இவங்களுக்கு வந்திருக்கு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சித்ராமா அவர்கள் கிட்ட தான் இவங்க பேசியிருக்காங்க. அப்ப நம்ம சித்ராமா தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரியாலிட்டி ஷோலாம் நடக்குது, அதுல போய் பார்ட்டிசிபேட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா மலையாளம்ல ஏசியன் நெட் சேனல்ல ஸ்டார் சிங்கர்ல வந்து இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த ஷோல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பின்னணி பாடகர்களும் கலந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க எல்லார் கூடயுமே போட்டி போட்டு இவங்க பாத்தீங்கன்னா அதுல வின் பண்ணியிருக்காங்க. அது மூலமா இவங்களுக்கு 1 கோடி ரூபாய் பிரைஸும் கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா இருந்து தான் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் அண்ட் டிவி சேனல்ஸ்ல ஜட்ஜா இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் படத்துலயுமே நிறைய பாடுறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு தமிழை விட பாத்தீங்கன்னா தெலுங்குல தான் அதிகமான ஃபேன்ஸ் இருக்காங்களாம். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா 2007 ஸ்டார்மா அப்படிங்கிற சேனல்ல ஒளிபரப்பாகிட்டு இருக்க பிக் பாஸ் தெலுங்குல இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க வந்து பாத்தீங்கன்னா 2018 இருந்து 2024 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு இருக்கக்கூடிய சூப்பர் சிங்கர்ல ஜட்ஜாவும் இருந்திருக்காங்க. நம்ம கல்பனா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 1500க்கும் அதிகமான பாடல்களை பாடியிருந்தாலும் இவங்களுக்கு பிடித்தமான பாடல் வந்து ஒன்னே ஒண்ணுதானா. அதை இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1991 நம்ம தளபதி விஜய் அவர்களோட அம்மாவான சோபா சந்திரசேகர் அவர்களோட டைரக்ஷன்ல அண்ட் நம்ம விஜய் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி வெளியே வந்த படம் தான் நண்பர்கள் அப்படிங்கிற படம். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா காவாலி அப்படிங்கிற இசையில இந்த காதல் உலகம் இருக்கும் வரை வாழும் தெய்வீகம் அப்படிங்கிற ஒரு பாடலை கல்பனா அவர்களோட அப்பாவான டி ராகவேந்திரா அவர்களும் மனோ சார் அவர்களும் சேர்ந்து பாடியிருக்காங்க. இந்த சாங் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சமான ஒரு சாங்கா. அண்ட் ரீசெண்டா பாத்தீங்கன்னா இவங்க சூசைட் அட்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாகி அதிகமான தூக்க மாத்திரையை சாப்பிட்டிருக்காங்க அப்படிங்கறத நியூஸ்ல போட்டிருந்தாங்க. ஆனா இவங்களோட பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இவங்க தூக்க மாத்திரையெல்லாம் எதுவும் சாப்பிடல, அந்த மாத்திரை வந்து பாத்தீங்கன்னா டோசேஜ் அதிகமா எடுத்துட்டு இருக்கிறதுனால இப்படி ஆகியிருக்காங்க, அவங்க சூசைட் அட்டம்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி அவங்க பொண்ணு சொல்லியிருந்த நிலையில இப்ப கல்பனா அவர்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் தான் என்னை ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணார், ஸோ அவரை பற்றி யாரும் தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்கள் ஃபேமிலியிலலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கோம், அதனால் தவறான வதந்திங்களை பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அண்ட் நம்ம கல்பனா அவர்கள் பாடிய எந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க எங்கள் மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.